மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு 365 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய உடலில் மனதில் எந்த எமோஷன்ஸும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமே நம்ம தியானத்தில் உட்காரும்போது அற்புதமான எண்ணங்களற்ற நிலை என்பது கிடைக்கும். ஆழமான தியானத்திற்கு போக முடியும், மிக்க நன்றான எனர்ஜியை பெற முடியும். அந்த நேரத்தில் நல்ல ஃபீலிங் மற்றும் ஆன்ம ஞானம் பெறுவதற்கு நம்முடைய மனம் என்பது பீட்டா ஸ்டேட்டிலிருந்து தீட்டா ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் என்ற ஒரு உணர்வு நாம் எல்லோரும் பார்க்க முடியும். மாஸ்டர்ஸ், தியானம் எல்லாமே தினமும் செய்யணும். எதற்காக என்றால் நம்முடைய மைண்ட், நம்முடைய பிரெயின், நம்முடைய உடல் எல்லாமே ரீப்ரோக்ராம் ஆகும். ரீப்ரோக்ராம் ஆனால் மட்டுமே நமக்குள்ள உள்மாற்றம் என்பது வருது. மாஸ்டர்ஸ், இஃப் ஃபார் சப்போஸ் நமக்கு ஏதோ ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னு வச்சுப்போம், அது எந்த வகையான ஹேபிட் ஆனாலும் பரவாயில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் என்ற ஒரு ஹேபிட் இருக்குன்னு வச்சுப்போங்க. சும்மா அப்படி யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறது உடலுக்கு நல்லது கிடையாது, நீ விட்டுணும் அப்படின்னா அவ்வளோ சுலபமாக அது மாற்றம் என்பது கொண்டு வர முடியாது. எதுக்காக அப்படின்னா, எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ சிகரெட் எல்லாமே சாப்பிட்டு நம்முடைய உடல் என்பது ப்ரோக்ராம் ஆயிடும். அந்த நேரம் வந்த உடனே நம்முடைய உடல் என்பது காரும் கிரேவ் பண்ணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் மைண்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தால் மைண்டு நம்ம சொல்றது கேட்கும். ஆனால் உடல் அந்த மாதிரி கிடையாது. இப்போது வரைக்கும் அந்த ப்ரோக்ராமிங் என்பது ஆயிருக்கும் இல்லையா, ஒரு ரூட் காஸ் என்பது இருக்கும் இல்லையா, அந்த ரூட் காஸ் மாற்றம் கொண்டு வராம ரீப்ரோக்ராம் பண்ண முடியாம நாம் எதுவுமே செய்ய முடியாது. மாஸ்டர்ஸ், ஸோ இந்த ஸ்மோக்கிங் என்பது அவுட்டர்ல நமக்கு தெரியும் ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதுக்கு காரணம் உள்ள வேற இருக்கும். டீப் ரூட்டட் ரீசன், அது சப்கான்ஷியஸ்ல ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அந்த ப்ரோக்ராமிங்கு ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அது வெறும் மெடிடேஷன் மூலமா மட்டுமே சாத்தியமாகும். மாஸ்டர்ஸ், எதுக்காக அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது நமக்கு தியானத்துல மட்டுமே ஒரு ஆக்சஸ் என்பது கிடைக்கும். சாதாரணமா தியானம் பண்ணாத நேரத்தில் ஆகட்டும், தூக்கத்தில் ஆகட்டும், இந்த ரீப்ரோக்ராமிங் அப்படின்றது நடக்காது. ஸோ ரீப்ரோக்ராமிங் நடத்தணும் அப்படின்னா முதல்ல என்ன செட் பண்ணணும் அப்படின்னா, மென்டலா நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது செட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்மோக்கிங் என்பது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்மோக்கிங்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரீசன், ஒரு ரூட் காஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூட் காஸ் மாற்றம் கொண்டு வந்து அது சரிப்படுறதுக்கு நான் ரெடியா இருக்கே அப்படின்னு சொல்லி மைண்டு அக்செப்ட் பண்ணா மட்டுமே அது மாற்றம் என்பது கொண்டு வரும். சாதாரணமா எல்லாரும் என்ன செய்வாங்க, ஸ்மோக்கிங் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும், ஏதாவது பேட் ஹேபிட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும், இது வரக்கூடாது, இது வரக்கூடாது, இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. ஆனா அந்த ரூட் காஸ் என்பது தொடவே முடியல. அதுல மாற்றம் கொண்டு வருவதற்காக மெடிடேஷன் என்பது பண்ணணும். அந்த ரூட் காஸ் என்பது இந்த பிறவிக்கு சம்பந்தப்பட்டது இருக்கலாம், கடந்த பிறவிக்கு சம்பந்தப்பட்டது இருக்கலாம். அந்த ரூட் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆக்சஸ் த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கோ ஒருத்தருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை கேன்சர் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை பாடி பெயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன பண்ணுறோம், மூலிகை மருத்துவர் வேணும் அப்படின்னு சொல்லி போகிறோம், டாக்டர் கிட்ட போகிறோம், அந்த டாக்டர் எந்த டாக்டர் எல்லார்கிட்டையும் போகிறோம். ஆனால் அந்த நோய் என்பது எதற்காக வந்திருக்கும், முன்னால வந்திருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாரும் சொல்றாரு. ஆனா என்ன பண்ணா அது வந்திருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அங்கே ரூட் காஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்த்ரைட்டிஸ், முட்டி வலிக்குது, ஜாயிண்ட் பெயின்ஸ் வருது, இது எல்லாமே எதுக்காக வருது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ரிசென்ட்மெண்ட், அதாவது தாங்க முடியாத மைண்ட்ல ஒரு வலி, பெயின். எல்லோரும் சொல்றாரு, எல்லோரும் நிறைய பேர் திட்டுறாரு, ஆக்செப்ட் பண்ணி அது எங்குமே வெளியே விடாம உள்ளே வச்சுக்கிட்டால் that will store as the pain inside the body and it will project as arthritis. அதே போல் கேன்சர் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா ஹேட்ரட், யார் மேல ஹேட்ரட், நம்ம மேல நம்ம ஹேட்ரட்,
என்பது ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, சில பேர் பாருங்க, என் மூஞ்சி சரியில்லை, நான் ஹைட்டே இல்லை, நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், என்ன நான் பிடிக்கல எனக்கு அப்படின்ற மாதிரி ஜாஸ்தியாக யோசனை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேட்ரட் என்பது ஜாஸ்தி ஆக 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 இட் கன்வெர்ட்ஸ் அஸ் கேன்சர். இதே போல் கில்ட், அபராதம் செய்திருப்போம் அப்படின்ற ஒரு கில்ட், நான் பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு கில்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா தட் வில் பிகம் ஏ பெயின். உடல் முழுவதும் பெயின்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இங்க எங்கே கரெக்ட் பண்ணோம்? இப்போ பெயின் ஒன்று வந்திருக்கு, அது போனோம் அப்படின்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டா சில நேரம் அது கம்ப்ளீட்டாக போன மாதிரி இருக்கு. அந்த மாத்திரையோட பவர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் திரும்பி அந்த பெயின் வந்துடும். எதுக்காக அப்படின்னா யூ டிடன்ட் ஃபிக்ஸ் த ரூட் காஸ். எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்? எந்த தப்பும் இல்லை. இந்த உலகத்துல தப்பு சரி அப்படின்ற விஷயமே இல்லை. நாங்கள் பொருள் என்பது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற குறித்து அது சரியான ரிசல்ட் வந்தா புண்ணியம், சரியாத ரிசல்ட் வரல அப்படின்னா பாவம், சரியாத ரிசல்ட் வந்தது அப்படின்னா சரி, சரியில்லாத ரிசல்ட் வந்தது அப்படின்னா அது தவறு அப்படின்ற ஒரு சத்தியம் என்பது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அந்த கில்ட் என்பது போயிடும். கில்ட் ஃபீலிங் எப்போ இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பாடி பெயின்ஸ் என்பது போயிடும். சிமிலர்லி நம்ம பஞ்சேந்திரியங்கள் மூலமா 5 சென்சரி ஆர்கன்ஸ் மூலமா எப்பவுமே நல்லது மட்டுமே உள்வாங்கினால் ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவிட்டி என்பது உள்ள போகாம இருந்ததால் நம்முடைய உடலுக்குள்ள சென்சஸ் மற்றும் உடல்ல இருக்கும் அனைத்து செல்ஸும் நல்லபடியா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்? ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வராது. நீங்க பாருங்க, நிறைய பேர் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களை திட்டினார் நினைச்சுக்கோங்க, யூ வில் பிகம் பேரலைஸ். எதுக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரியல. யூ வில் ஸ்டாப் எவ்ரி திங், யூ வில் ஃப்ரீஸ் லைக் எனிதிங் இல்லையா? அந்த ஃப்ரீஸ் எதுக்காக ஆயிருக்கு அப்படின்னா, என்னால் என்ன தாங்க முடியல, முன்னேற்றம் என்பது பண்ண முடியல, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயோ உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி யுவர் பாடி வந்து ஸ்டாப் ஆகிடும். சில நேரம் எந்த மூமெண்ட்ஸும் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் தான் ப்ரோக்ராமிங் எல்லாமே நடக்கும். அப்போனா ஜாயின்ஸ்க்கு எல்லாமே ப்ரோக்ராமிங் அங்கே நடக்கும். ஓகே, இவர் எல்லாமே வாங்கியிருக்கிறாரு, ஸோ இந்த ஜாயின்ஸ் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாடி அந்த இன்புட் வாங்கினாக்க that will convert as a arthritis. அந்த நேரத்தில் என்ன பண்ணும்? I will listen only positive, I will see only positive, I will talk only positive, I will eat only positive. எங்கே எனர்ஜி இருக்கோ அங்கே மட்டுமே நான் இருப்பேன். ஸோ ஐ ஆக்செப்ட் திஸ். நான் இந்த ஆற்றல் கொண்டு வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இனிமே நெகட்டிவ் பார்க்க மாட்டேன், நெகட்டிவ் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது தானாக்கிட்டது போகும். சிமிலர்லி கேன்சர், தியானம் பண்ணா தலைவலில இருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும், ஹீல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ஆகுது? தியானம் பண்ணா உங்களுக்கு சத்தியம் என்பது புரியுது. நீ எதற்காக இந்த சூழ்நிலையில இருக்க அப்படின்ற விஷயம் உங்களுடைய சப்கான்சியஸ் லெவல்ல பார்க்கும்போது, உங்களுடைய போன கடந்த பிறவிகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அறிமுகம். இந்த சூழ்நிலை என்பது நான் தான் கொண்டு வந்தேன், இதுதான் என்னோட லர்னிங்காக அப்படின்னும் போது யூ வில் லைக் யுவர் செல்ஃப். நான் ரைட் பாத்ல இருக்கேன், ஐ எம் நாட் டூயிங் எனி ஃபால்ட், எந்த தவறும் செய்யல. ஸோ ஐ எம் டூயிங், நான் இதுக்கு மேலே என்ன ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்திருக்கிறேனோ அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னும் போது எஸ், ஐ வித் ரைட் பாத், ஐ லைக் த ஒர்க் வாட் ஐ டூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்க மேல கோபமாகட்டும் துவேஷமாகட்டும் இல்லாம இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேன்சர் என்பது போய். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம ரீப்ரோக்ராமிங் என்பது தினந்தோறும் ஆட்டோமேட்டிக்கா எந்த விஷயம் இருந்தாலும் சரி அது எல்லாமே செட் ஆகும். ரீப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி தியானம் பண்ணாக்கா அது வராது. ஒரு சின்ன குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ தினமும் தூங்குற ஒரு ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருடைய பெற்றோர்கள் வந்து இனிமே 10 மணிக்கே நீங்க தூங்கணும் அப்படின்னா சும்மா கேட்பாங்களா? கொஞ்சம் ரிவர்ஸ் ஆவாங்க இல்லையா? இல்லை நான் தூங்க மாட்டேன், தூக்கம் வராது, லைட் ஆஃப் பண்ணாது, இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் இல்லையா? ஆனால் நம்முடைய மைண்ட் அந்த நேரத்தில் தெரியுது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இதே மாதிரி இருந்தாக்கா குழந்தைய ஹெல்த் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி they will stay strong. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு மட்டும் தூங்கு, இல்லை இன்னைக்கு கரண்ட் இல்லை, அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி தூங்க வைப்போம். 2வது நாள் திரும்பி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 3வது நாள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 4வது 5வது நாள் வரும்போது இவ்வளோ தான் எங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது லைஃப் ஸ்டைல் எப்படி அந்த குழந்தை மாற்றம் கொண்டு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களோ
அதே போல் நம்முடைய உடல் கூட அது எந்த வகையான ஹேபிட்டா இருந்தாலும் சரி, இட் கிரேவ்ஸ் ஃபார் தட். ஆனால் அந்த கிரேவிங் வரும்போது when you sit in meditation, ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேவிங் எல்லாமே கம்மியாக்கி நம்முடைய உடல் திரும்பி ரீப்ரோக்ராம் ஆக்கி ஒரு நல்ல வகையில் மாற்றம் என்பது கொண்டு வரக்கூடிய மாஸ்டர்ஸ். திஸ் ஹேப்பன்ஸ் ஓன்லி த்ரூ மெடிடேஷன். வேற எந்த வகையில் கூட ஆகாது. எந்த வகையில் ஆனாலும் சரி, அது எல்லாமே டெம்பரவரியாக தான் இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், இதுதான் தியானத்துடைய அருமை. அதுக்காக தினமும் நம்முடைய நல்லதுக்காக உடல் நிலைமை, மனநிலைமை, ஆன்ம நிலைமை நல்லா இருக்கணும் அப்படின்னா we have to meditate daily. Thank you, masters. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.